ஹரே கிருஷ்ணா. ஆத்மயோகம் பாகம் 13. புலனின்பத்தில் நேரத்தை வீணாக்காதீர்கள். அதன் தொடர்ச்சி. துரதிருஷ்டவசமாக முழுமுதற் கடவுளான விஷ்ணு அல்லது கிருஷ்ணருக்கு சேவை செய்வதே தங்களின் இறுதியான நன்மை என்பதை பற்றிய எந்த ஒரு எண்ணமும் இன்றைய மக்களிடம் இல்லை. ஒரு மனிதன் தனது சுயநலத்தை நாட்டிற்கு விரிவடைய செய்தால் அல்லது மனித இனம் முழுமைக்கும் விரிவடைய செய்தால் தான் பெரிய மனிதனாக மாறிவிட்டதாக நினைத்துக் கொள்கிறான். மேலும் மக்கள் தனது தயாள குணத்திற்காக மரியாதை செய்வார்கள் என்றும் நினைக்கின்றான். ஆனால் அது உண்மையான தயாள குணம் அல்ல. கிருஷ்ணரின் விருப்பத்திற்கு ஏற்ப சேவை செய்வதே உண்மையான தயாள குணமாகும். இல்லையெனில் அது காமம் எனப்படுகிறது. தயாள குணம் சமூக தொண்டுகள், பொது தொண்டுகள் போன்ற இன்றைய உலகின் பெயரளவு தொண்டுகள் எதுவுமே பக்குவமானதல்ல. ஏனெனில் அவை நமது உயர்ந்த சுயநலனிற்கு சேவை செய்வதில்லை. கேக் துண்டின் உதாரணத்தை மீண்டும் உபயோகிக்கலாம். நம் விரல்களால் ஒரு நல்ல கேக் துண்டை எடுக்கின்றோம் என்று வைத்துக் கொள்வோம். இப்பொழுது இதை பெற்றுவிட்டோம், இதனை நாமே அனுபவிக்கலாம் என்று விரல்கள் நினைத்தால் கேக் கெட்டுவிடும். மாறாக விரல்கள் கேக்கை வாயினுள் வைத்தால் விரல்களும் தங்களின் உண்மையான நலனை அடைய முடியும். கேக் வயிற்றுக்கு சென்றவுடன் அதன் சக்தியானது வலது கை விரல்களுக்கு மட்டுமின்றி இடது கை விரல்களுக்கும் உண்மையில் மொத்த உடலுக்கும் விநியோகிக்கப்படுகிறது. அதுபோல ஒருவர் கிருஷ்ணரின் நலனுக்காக சேவை செய்தால் எல்லாருடைய நலனும் கவனித்துக் கொள்ளப்படும். ஏனெனில் கிருஷ்ணரே எல்லாவற்றின் வேறாக உள்ளார். மக்கள் இச்சட்டத்தை அறியாமல் உள்ளனர். ஆகையால் ஸ்வார்த்தே பிரமத்த, மக்கள் தங்களின் உண்மையான சுயநலனை பற்றி அறியாமல் உள்ளனர் என ரிஷபதேவர் இங்கே கூறுகிறார். உலகில் உள்ள ஒவ்வொருவரும் தனிப்பட்ட அளவில், சமூக அளவில், தேசிய அளவில் என தங்களின் சுயநலனிற்கு சேவை செய்ய முயற்சி செய்கிறார்கள். ஆனால் தங்களின் உண்மையான சுயநலன் கிருஷ்ணருக்கு சேவை செய்வதில் உள்ளது என்பதை அவர்கள் அறிவதில்லை. மனித வாழ்வில் மட்டுமே நமது உண்மையான சுயநலனை பற்றி நம்மால் புரிந்து கொள்ள முடியும். பிரகலாத மகாராஜர் பின்வருமாறு கூறுகிறார். ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 7 அத்தியாயம் 6 பதம் 1 கௌமார ஆசரேத் பிராஜ்ஞோ தர்மன் பாகவதான் இஹ துர்லபம் மானுஷன் ஜன்ம தத் அப்யத்ருவம் அர்த்ததம். போதுமான அறிவுடையோர் வாழ்வின் ஆரம்பத்திலிருந்தே, வேறு விதமாக கூறினால் இளம் குழந்தை பருவத்திலிருந்தே பக்தி தொண்டின் செயல்களில் மனித உடலை உபயோகிக்க வேண்டும். இதர ஈடுபாடுகளை கைவிட வேண்டும். இந்த மனித உடல் அரிதாக அடைய பெற்றது. இது மற்ற உடல்களைப் போல தற்காலிகமானதே என்றாலும் அர்த்தம் உள்ளதாகும். ஏனெனில் மனித பிறவியில் பக்தி தொண்டில் ஈடுபட முடியும். உண்மையான பக்தி தொண்டு சிறிதளவாயினும் கூட முழுமையான பக்குவத்தை வழங்க இயலும். உடல் அங்கங்கள், உடல் அமைப்பு மற்றும் மன அமைப்பின்படி பார்த்தால் மனித உடலானது நாயின் உடலை விட சற்றே வேறுபட்டது. நாயிடம் புலன்கள் உள்ளன, நமக்கும் புலன்கள் உள்ளன. நாயிடம் மனம் உள்ளது, நமக்கும் மனம் உள்ளது. நாயிடம் புத்தி உள்ளது, நமக்கும் புத்தி உள்ளது. நாய் சாப்பிடுகிறது, நாமும் சாப்பிடுகின்றோம். நாய் தூங்குகிறது, நாமும் தூங்குகின்றோம். அதுபோல விலங்கின் உடலை வெட்டினால் அதிலிருந்து இரத்தம் வரும். மனிதனின் உடலை வெட்டினாலும் அதிலிருந்தும் இரத்தம் வரும். ஆனால் வேறுபாடு என்னவெனில், விலங்கினால் தனது உண்மையான சுயநலனை புரிந்து கொள்ள முடியாது. மனிதனால் அது இயலும். உண்மையான சுயநலனின் அடிப்படையில் வாழ்க்கை நடத்தினால் அந்த வாழ்க்கை வெற்றியுடையதாக அமையும். இதுவே மனித பிறவியின் விசேஷ நன்மை. இதனை நாம் வீணாக்கி விடக்கூடாது. கட்டுண்ட ஆத்மாவின் நிலையை ஏற்று நரோத்தமதாச தாக்கூர் பின்வருமாறு பாடியுள்ளார். ஹரி ஹரி பிபலே ஜனம கோணாய்னு மனுஷ்ய ஜனம பாயா ராதா கிருஷ்ணனா பாஜியா ஜானியா சூன்யா பிஷகாய்னு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே, நான் எனது வாழ்க்கையை வீணடித்து விட்டேன். அரிதான இந்த மனித பிறவியை எடுத்தும் ராதா கிருஷ்ணருக்கு சேவை செய்யவில்லை என்பதால் நான் தெரிந்தே விஷத்தை குடித்துள்ளேன். சில சமயங்களில் நாம் விஷமாகிவிட்ட உணவை உண்ண நேரிடலாம், அல்லது வேறு ஏதேனும் விஷத்தை அறியாமல் குடித்து விடுவோம். ஆனால் யாரேனும் ஒருவர் விஷத்தை தெரிந்தே எடுத்துக்கொண்டால் அவர் தற்கொலை செய்கிறார் என்று பொருள். அதுபோல கிருஷ்ண பக்தி இல்லாமல் நமது வாழ்க்கை வீணாகிவிட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் வெறுமனே விஷத்தை குடிப்பதாக பொருள். கிருஷ்ண பக்தியில் நாம் ஈடுபடாவிடில் நமது வாழ்க்கை வீணாகிவிடும்.
பிறவிதோறும் துன்பமயமான சூழ்நிலையில் ஆழ்த்தப்படுவோம். இதுவே இயற்கையின் பாதை. ஜட இயற்கையின் கடுமையான சட்டங்களில் இருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. கிருஷ்ணர் பகவத்கீதையில் 9.3 பின்வருமாறு குறிப்பிட்டுள்ளார். அஷரத்ததான புருஷா தர்மஷ்யாஸ்ய பரந்தவ அப்ராப்ய மாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்மனி. எதிரிகளை வெல்வோனே, இந்த பக்தி தொண்டில் நம்பிக்கையற்றவர்கள் என்னை அடைய முடியாது. எனவே அவர்கள் இந்த பௌதிக உலகின் பிறப்பு இறப்பு பாதைக்கே திரும்பி வருகின்றனர். போலியான கர்வம், போலியான அறிவு மற்றும் போலியான கல்வியின் காரணமாக கடவுளை சாராமல் சுதந்திரமாக இருப்பதாக மக்கள் நினைத்துக் கொண்டுள்ளனர். தங்களுக்கு பிடித்தமானதை செய்ய முடியும் என்று நினைக்கிறார்கள். இந்த மனப்பான்மையை நாம் கைவிட வேண்டும். இல்லாவிடில் இந்த துன்பகரமான பிறப்பு இறப்பு சுழற்சியை நாம் தொடர வேண்டியிருக்கும். ஏனெனில் நாம் நமது உண்மை நிலையை மறந்துவிட்டோம். கிருஷ்ணரின் சேவகர்கள் என்னும் தங்களின் உண்மையான நிலையை மறந்துள்ள முட்டாள் மக்கள் பௌதிக வாழ்வில் துன்பங்களை அனுபவிப்பதற்கு பாலுறவே காரணம் என்று இந்த ஸ்லோகத்தில் பகவான் ரிஷபதேவர் குறிப்பிடுகிறார். மைதுன்யம் அஹாரம் அஜ்ஞ. மக்கள் இரவு பகலாக கடினமாக உழைப்பதை நாம் காண்கிறோம். சில நேரங்களில் அவர்கள் தங்களது வியாபாரம் அல்லது அலுவலகத்திற்கு அதிகாலை 5 மணிக்கு கிளம்பி இரவு 10 மணி வரையிலும் திரும்பாமல் இருக்கின்றார்கள். ஏன் அவர்கள் இவ்வளவு கடினமாக உழைக்கிறார்கள்? உடல் உறவில் ஏற்படும் இன்பத்திற்காகவே. இரவில் உடல் உறவை அனுபவிப்பதே அவர்களுடைய பிரதான இன்பம். உடல் உறவை மையமாக கொண்டு பௌதிகவாதியான ஓர் இல்லறத்தவர் அனுபவிக்கும் இன்பமானது மிகவும் துச்சமானது என்று பிரகலாத மகாராஜர் குறிப்பிடுகிறார். உண்மையில் அப்படிப்பட்ட நபரின் இல்லம் ஒரு சிறைச்சாலை அகார ஆகிவிடுகிறது. உடலுறவு என்னும் இரும்பு சங்கிலியினால் அவர் சிறைப்பட்டு கிடக்கின்றார். முட்டாள்கள் மட்டுமே இந்த கீழ்நிலை இன்பத்தை வாழ்வின் குறிக்கோளாக ஏற்றுக்கொள்வர். ஆகையால் முட்டாள்களாக இருக்காதீர்கள், புத்திசாலியாக இருங்கள். மேலும் உங்களின் உண்மையான சுயநலன் கிருஷ்ணரை வழிபடுவதில் உள்ளது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் அத்தியாயம் 8 பாலுறவே பந்தத்தின் முக்கிய காரணம் என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.